ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சேரன் இருந்துட்டு ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டி, நம்ம பல்லவன் எல்லாருமே பாய போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "என்னண்ணே இந்நேரத்துக்கு ஃபோனை பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இல்லைடா இன்ஜினியருக்கு தான் ஃபோன் பண்ணுறேன். அவர் என்னடான்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "என்னென்ன சுவிட்ச் ஆஃப்னா?" சரி விடுங்கண்ணே, காலையில் பண்ணிக்கலாம். மணி என்னென்ன ஆகுது? இவ்வளோ நேரத்துக்கு நம்ம எப்படின்னா ஒருத்தருக்கு கால் பண்ண முடியும்? அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைடா, வேலை விஷயமா ஃபோன் பண்ணால் யார் எவ்வளோ நேரத்துக்குனாலும் எடுப்பாங்க. அதனால தான்டா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஆனால் சுவிட்ச் ஆஃபில் இருக்கிற ஃபோனை எப்படின்னா எடுக்க முடியும்? ஒரு வேளை சார்ஜர் இல்லாமல் இருந்திருக்கலாம், சார்ஜர் போட்டிருக்கலாம்ல. அப்போ ஆன் ஆகும்போது ஃபோன் அடிக்கிறது அவர் எடுப்பார்ல, அதனால தான்டா பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஆனால் அவன் பேசினதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கினீங்களா? விடுங்கண்ணே, அவளாம் இப்போ வர வர கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே. ஆளே மாறி போயிட்டான். ஒரு நேரம் வேறு மாதிரி இருக்கான், ஒரு நேரம் இப்படி இருக்கான். அதனால் அவன் பேசினது எதையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு விடுங்கண்ணே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. நிலாவனை கூட கொஞ்சம் பொறுமையாக தாண்டா சொல்லிச்சு. ஆனால் அவன் பேசினதாண்டா என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏதோ அண்ணங்கிட்ட உரிமையாக கேட்குற மாதிரி கேட்டுட்டான். ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் தான் அதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணன் நீங்கள் வாங்கின பேசாமல் அண்ணன் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம் கேட்கவும், பேசாமல் இருந்துக்கோ, காலையில் ஆன் பண்ண டிவி இப்போ தான் ஆஃப் பண்ணியிருக்கு, மறுபடியும் டிவி போட்டுட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து தேடிட்டுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து ஃபோனை நோண்டிகிட்ருக்காரு. என்னடா ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பழகி போச்சுன்னு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரி அப்படியே எனக்கும் காட்டு, நானும் பார்க்குறேன். அண்ணன் நீங்களும் வரீங்களா? அப்புறம் பாதியிலேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் ஏன்டா ஃபஸ்ட்லேருந்து வைங்கன்னு சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரிடா நீ ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு ஃபோனை ஆன் பண்ண சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சேரன் இருந்துட்டு அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கு, ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நடேசன் இருந்துட்டு அவங்களுடைய எக்ஸ் லவரை வந்து வண்டியில் உட்கார வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ரொமான்டிக் சாங்கெல்லாம் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த வயசுக்கு இப்படி ஒரு பாட்டா? சவுண்டை கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. உன்னை பார்த்த உடனே எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஆமாம், இங்கே எங்கே தங்கிட்டுருக்க? இப்போதைக்கு தங்கச்சியோட வீட்டில் தாங்க தங்கிட்டுருக்கேன். நீங்கள் ஒரு நல்ல வீடை பார்த்தா சொல்லுங்கள், இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கே கூட நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் நீங்கள் என் கூட கடையில் தானே இருக்கீங்க. அதனால தான் உங்கள் வீட்டுக்கு என்னை எப்போ கூட்டிகிட்டு போக போகிறீங்க? இப்போ கூட வா. இப்போ ஏன் இப்போல்லாம் வந்தால் தப்பாகிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் என்னைக்காவது ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்கள், காலையில் டைமில் போயிட்டு பிள்ளைங்கள பார்த்துட்டு வரலாம். ஏன்னா உங்களுக்கு 4 பிள்ளைங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களையும் நான் பார்த்து யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நடேசனும் சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த முக்கில் நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிப்பாட்டி விட்டுடுறாங்க. போகும்போது பயங்கர ரொமான்ஸாக பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நிலா எந்திரிச்சு வராங்க. நிலா வரும்போது கிச்சனில் எல்லாமே ரெடியாக இருக்குது, சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. காலையில் டிஃபன் முதல் கொண்டு பால் டீ போடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எந்திரிச்சு முதந்தே அண்ணன் இல்லைங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. மதியம் வரைக்கும் சமைச்சு வச்சுருக்காரு, ஆனால் அண்ணனை காணோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம் நீ அண்ணனுக்கு ஏதாவது வேலையாக இருந்தால் இப்படி தான் அண்ணி காலையில் எந்திரிச்சு போய்டும், யாரையும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் பாண்டியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக பல்லவன் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோன் எடுக்கவே இல்லை. அதனால் நம்ம நிலா ஃபோன் பண்ணுறாங்க. பக்கத்தில் வந்துட்டேன்பா, ஒரு வேலையாக கிளம்பி வந்தேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரிங்கண்ணே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சேரன் வந்த உடனே எங்கண்ணே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். இன்ஜினியரை பார்க்குறதுக்காக அப்பா போனேன், நைட்டு ஃபோன் பண்ணேன், அவர் எடுக்கவே இல்லை. அதுக்கு முன்னே நான் பேசியிருக்கணும், ஏதோ வேலை டென்ஷனில் நானும் பேசாமல் விட்டுட்டேன். என்னால் தான்ப்பா உனக்கு எல்லா பிரச்சனையும். சரிப்பா நான் அவர்கிட்ட பேசிட்டேன், ஏதோ ஆன்லைன் அனுப்பணுமா, அதனால் இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துடணும்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்ற அப்படியே வரலனாலே என்கிட்ட சொல்லுப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டுண்ணே, நீங்கள் முதல்ல வந்து சாப்பிடுங்க. இல்லைப்பா சைட்டில் வேலை நடந்துகிட்ருக்கு, அதனால் நான் போனதா அங்கே எல்லா வேலையும் நடக்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. சோழன் இருந்துட்டேன் அண்ணன், அவரோட நம்பர் கொடுங்க, நானே பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. நிலா நான் அவர்கிட்ட பேசிட்டேன், அப்படி நம்பிக்கை இல்லைண்ணா என்கிட்ட சொல்லுப்பா, நானே அவர்கிட்ட மறுபடியும் போய் பேசிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு, நீங்கள் முதல்ல சாப்பிட்டு போங்க. இல்லைப்பா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. சோழனை பிடிச்சி எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. பாண்டி இருந்துட்டு நீ வர வர ரொம்ப ஓரம் போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக 2 பேரும் கீழே புரண்டு சண்டாலாம் பயங்கரமாக போட்டுட்ருக்காங்க. நிலா இருந்துட்டு திட்டி விட்டுடுறாங்க.
இப்படி உள்ளே போகிறதுக்குள்ளே எதுக்கு 2 பேருக்கும் இவ்வளோ சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததா வர வர சோழனான ரொம்ப தப்பாக போயிட்டுருக்க நீங்கள் தான் அவரை கண்டிக்கணும். இதில் எனக்கே கோவம் வருது அவர் அடிக்கலாம் போல. ஆமாம் நீயும் கட்டி பிடிச்சிட்டு புரண்டு நானே இப்போதான் இவங்களெல்லாம் மாற்றலாம் இருக்கேன். இப்போ நடுவில் நீ வேறியா அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம நிலா இருந்துட்டு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ திவ்யா இருந்துட்டு, "ஹே நிலா, ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கு அவர் பணம் போட்டார்றி" அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. சேரன் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. இல்லை அதெல்லாம் எந்த தப்பாகவும் எடுத்துக்கல. இதுக்கு தான் எங்கள் ஹஸ்பண்ட் அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார், தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் இந்த மாதிரி யார்கிட்டேயும் எந்த ஒரு ஆர்டரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். ஏன்னா பணம் கேட்கும் போது பிரச்சனை வரும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா, "நான் எதுவும் தப்பாக சொல்லலை, நான் தப்பாகவும் எடுத்துக்கல, நீங்கள் சொல்கிறதும் சரிதான்" அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. பணம் அவங்க கொடுக்கறது எந்த பிரச்சனையும் இல்லை, பணமும் லேட்டாக வந்தால் கூட கரெக்டாக போட்டு விட்டுறாங்களே, அதுதான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அப்படியே சமாளிச்சிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.